டிடி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா? பண்ணி ஆகும். மிரட்டி பண்ணுவாரு. ஒரு மனப்பூர்வமா, ஒரு உணர்ச்சி பூர்வமா, ஒரு கொள்கையோட ஒத்து போய் அப்படி பண்ணுவாரா? வாய்ப்பு இல்ல. அண்ணாமலைக்கு எடப்பாடி பண்ணுவாரா? பண்ணுவாரு, பிரச்சாரம் பண்ணுவாரா? இங்க அப்படியே கேட்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சருக்கு பிரச்சாரம் பண்ணுவார். எந்த தயக்கமும் கிடையாது. சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பண்ணுவாரு. நீங்க அப்படியே வேல்முருகனுக்கு திருமாவளவன் பண்ணுவாரு. எந்த சலசலப்பும் இங்க இல்ல. இவங்க கூட சில இருக்கு. அப்ப வயிற்றுச்சல் இருக்கதான் செய்யும். அந்த வயிற்றுல போட்டாங்க. அதனால அதிமுக பாஜக ஒரு சைடு சொல்லுது, விஜயகாந்த் ஆத்மா அவங்க சும்மா விடாது, சரி போய் கும்பாபிஷேகம் நடத்தி பூஜை பண்ணி ஏதாவது பண்ணி போ. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகராக விஜயகாந்த் வருகிறார்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடக்கக்கூடாத ஒன்று நடந்து விட்டது. சேரக்கூடாதது எதுவும் திமுகவும் தேமுதிகவும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சேர்ந்துட்டாங்க. எப்படி இருக்குது? அப்படியெல்லாம் ஒரு பெருசாலாம் இல்லை. திமுகவை அழிக்கணும்னு உருவாக்கப்பட்ட கட்சிகள், பல கட்சிகள் திமுகவோட சேர்ந்துருக்கு. சரி, கூட்டணியா? கூட்டணி. வைகோடைய நோக்கம் என்ன? எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? இப்ப எங்க இருக்காரு? கமலஹாசன் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? இப்ப எங்க இருக்காரு? நீங்க அப்படி நிறைய சொல்ல முடியும். இப்ப அந்த வரிசையில விஜயகாந்த் சேர்ந்திருக்காரு. அரசியல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல. அப்ப இது எதிர்பார்த்த ஒண்ணுதானே. அவங்க பார்த்தாங்க, நமக்கு அதிமுக பக்கம் போய் திரும்ப பாஜகன்ற இதெல்லாம் போய் நம்மள ஓவரா டேமேஜ் பண்ணிட்டாங்க. சரி, கட்சியை காப்பாற்றணும்னா நம்ம ஃபைட் பண்ற ஒரு டீம் வேணும், நம்ம கூட நின்று ஃபைட் பண்ணணும். அந்த பக்கம் போனா மறுபடியும் வழக்கம் போல எம்பி சீட் தரேன்னு கழுத்தறுத்துருவாங்க. இங்க போனா வாக்குறுதி கொடுத்தா காப்பாத்துற மாதிரி தெரியுது. ஏன்னா கமல்ஹாசனுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, சொன்ன மாதிரி எம்பி சீட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம அங்க இருக்க வேண்டியது. கரெக்டா மாநிலங்களவையில ஒரு 4 சீட்டு ரொம்ப வேகண்ட் ஆகுது. இந்த நேரத்துல நம்ம போய் பேசுவோம், நாம ஒண்ணு கேட்போம், ஓகேன்னா சேர்ந்துடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. மேபி சரி வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றக்கூடிய இடமா இருக்கு, அதனால போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சேர்ந்துட்டாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் ஆச்சரியமா இருக்கும். மாணிக் தாக்கூரும் நம்ம விஜய் பிரபாகரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க வர தேர்தலில். அதெல்லாம் பார்க்கவும் நல்ல சிறப்பா இருக்கும். ஆஹா, எதிரியே இல்லாத ஒரு களத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன எப்படி கூட தெரியல. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து நேற்றுல இருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து இணையதளங்கள்ல சமூக ஊடகங்கள்ல கடந்த காலங்களில் திமுகவை பற்றியும் அன்றைய திமுக முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை பற்றியும் விஜயகாந்த் அவர்கள் பேசி பல பேச்சுக்களை துண்டு துண்டா கட் பண்ணி பகிர்ந்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறீங்க. இப்ப இவங்க அதிமுக பேர் தான் இது வந்திருக்காரு. தாவேகா பேருன்னு வைங்களேன், எரிமலை எப்படி போகும் அதை ஃபயர் பண்ணிருப்பாங்க. பேசுவோம். தாவேகா தனி சொல்றேன், இங்க வந்துட்டாங்க. வயிற்றுச்சல். விஜயகாந்த் ஆன்மா சும்மா வராது. அவர் இந்த நிலைமைக்கு காரணமே உங்க கூட கூட்டணி வச்சதுனாலதான். பாஜக கூட கூட்டணி வச்ச ஒரே பாவத்துக்காக தமிழ்நாட்டுல அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க விஜயகாந்த். நீங்க பாஜக கூட கூட்டணி வச்ச கட்சிகள் நாசமா போயிருக்கா இல்லையா? மக்கள் நல கூட்டணிகள்ல எல்லாருமே ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. என்ன ஸ்டாண்டுக்கு வராங்கன்னா, நாம இன்னைக்கு எதிர்க்க வேண்டியது பாஜகவை, அந்த இதுக்கு நம்ம எதிர்க்கணும். அப்ப நாம 3வது அணி சேர்றதுக்கு பதிலா திமுகவோட தேர்தலில் மட்டும் ஒரு அங்கமா இருப்போம், தேர்தலில் மட்டும் ஒரு அங்கமாக இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருவேளை விஜயகாந்த் அங்க இருந்திருந்தா அவரு அந்த முடிவோட ஒத்து போய் இங்க வந்திருந்திருப்பாரு. ஆனா அவர் அந்த முடிவு எடுக்காம என்டிஏக்குள்ள போறாரு, பாஜகவோட கூட்டணி போறாரு. 2019 பாஜக கூட்டணி, 2021 பாஜக கூட கூட்டணி வைக்காம அமமுக கூட வித்தியாசமான கூட்டணி அங்க போய் வச்சு முடிஞ்சு சீட்டு எல்லாம் முடிஞ்சு. அப்ப சரி, இனிமேலாவது நம்ம தேய்ச்சிக்கிட்டே போறோம், இனிமேலாவது நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நம்ம மேல சாதி சாயம் இல்லை, நம்ம மேல மத சாயம் இல்லை, விஜயகாந்த்ன்ற ஒரு ஃபேம் இருக்கு, அதுக்காக நம்மள திமுகவும் கண்டிப்பா சேர்த்துக்குவோம், நம்ம அங்க போயிடலாம்னு முடிவு பண்ணி இங்க வந்திருக்காங்க. அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சது ஒரு அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை அப்பவே அவங்க திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்கும் இல்லையா? வித்தியாசமே அவ்வளவுதான், அப்பயே ஜெயிச்சிருக்கும். அந்த அணி பெரிய விஷயமா இருந்துச்சு, அதை பத்தி தனியா பேசலாம். ஒருவேளை விஜயகாந்த் அப்ப அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு, அது இப்ப சேர்ந்திருக்காங்க. அதனால ஒரு பெரிய மாற்றம்னா, நீங்க விஜயகாந்துக்கு ஐடியாலஜி இருக்கா இல்ல விசிக கம்யூனிஸ்டுக்கு ஐடியாலஜி இருக்கா கேட்டா யாரும் நிறுத்துவீங்க? அவங்களே எதை எதிர்க்கணும், தமிழ்நாட்டுக்கு எது அவசியம்னு ஒரு முடிவு எடுத்து 2019 இருந்து ஒரு அணியா செயல்படுறாங்க. ஆனா அவங்ககிட்ட ஒரு நிலையான விஜயகாந்த் ஒரு நிலையான ஒரு பார்வை இல்லாதனுடைய விளைபாடு தான் இவ்வளவு நாள் அவங்களுக்கு தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதுவும் எப்படின்றதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. 2வது, அந்த கட்சியில நடந்த சில கடந்த கால கூட்டங்கள்ல
தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா 2 விருப்பம். ஒண்ணு திமுக கூட போயிடலாம், 2வது தாவேகா கூட போயிடலாம். இந்த 2 முடிவுல தான் இருந்தாங்க. அவங்க முடிவு பண்ணா தலைமைக்குன்னு ஒண்ணு தெரியும், அனாலிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு. ஒண்ணும் இல்லாத விரும்பை கூட போறதுக்கு ஏதோ 2 போய் உட்காருவோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்து இங்க வந்துட்டாங்க. அவங்க தொண்டர்களே விரும்பாத ஒரு கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி. அது அவங்க கூட்டத்துக்குள்ளேயே சலசலப்பு ஏற்படுச்சு. அவங்க எப்போ கடலூர் மாநாட்டிலேயே நாங்க அறிவிப்போம்னாங்க. இப்போ இவங்களுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியாம அதிமுக ஐடி விங் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுது. கொடி ஏற்றும் போது கொடி அறதுலயே அறுந்து விழுந்துருச்சு. விஜயகாந்த் ஆன்மாவே வந்து ஏத்துக்கல. அம்மா அடி விஜயகாந்த் ஆன்மாவை பத்தி பேசுறீங்களே, அம்மா ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? எம்ஜிஆர் ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? என்னடா நீங்க ஆன்மா அரசியல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது ஒண்ணுன்னா அது பழைய வீடியோங்க, 2 வருஷத்துக்கு பழைய வீடியோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கொடி ஏற்றும் போது கயிறு அறுந்து வந்துருச்சு. அதை இப்ப ஏத்துன மாதிரி கொண்டு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அதிமுக அறிவு வச்சுக்கோங்க. அது அபிஷியலான ஐடி பேசுங்க. ஆன்மா சும்மா அப்படின்னு பேசுவாங்க. யாராவது ஒரு செத்துட்டா திடீர்னு ஆவி கல்லறையில இருந்து எந்திரிச்சு உட்காந்துச்சு, கனவுல வந்து பேசுனாங்க அப்படின்னு பேசுவாங்க. அதனால பேசுவாங்க. வைத்தறிச்சல் ஒரு கட்சி போயிருச்சு, நம்மகிட்ட வரும் நம்பி இருந்தோம், ஐயோ போயிருச்சு. இப்ப இது வந்து தனியா ஒரு அணியா வச்சா கூட இவங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் இருக்காது. திரும்ப அமமுக கூட போயிருந்தாலோ இல்ல பாஜக கூட போயிருந்தா கூட இவங்களுக்கு வைத்தறிச்சல் இருந்திருக்காது. தாவேகா கூட போயிருந்தா அதிமுக மட்டும் அடிச்சிருக்கோம். தாவேகா கூட போயிருந்தா அதிமுக மட்டும் சேர்த்து விஜயகாந்தையும் அடிச்சிருக்கோம். அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். திமுக கண்டுட்டு இருக்காது. ஏன்னா அவங்க பாத்துட்டு தான் இருக்காங்க, எத்தனை பேர் சேர்றீங்க அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க. அதனால இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த கூட்டணியில சலசலப்பே இல்லாம அப்படி வலுவாவே இருக்கு. இந்த கூட்டணி எல்லாமே அதிருப்தியா இருக்கு. நீங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், டிடி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா? பண்ணி ஆகும். கரண்டி பண்ணுவா பாரு. ஒரு மனப்பூர்வமா ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு கொள்கையோட ஒத்து போய் அப்படி பண்ணுவாரா? வாய்ப்பு இல்ல. அண்ணாமலைக்கு எடப்பாடி பண்ணுவாரா? பண்ணுவாரு, பிரச்சாரம் பண்ணுவாரா? இங்க அப்படியே கேட்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சருக்கு பிரச்சாரம் பண்ணுவார். எந்த தயக்கமும் கிடையாது. சண்முகம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பண்ணுவார். நீங்க அப்படியே வேல்முருகனுக்கு திருமாவளவன் பண்ணுவார். எந்த சலசலப்பும் இங்க இல்ல. இவங்களுக்குள்ள சில இருக்கு. அப்ப வைத்தறிச்சல் இருக்கதான் செய்யும். அந்த வைத்தறிச்சல போட்டாங்க. அதனால அதிமுக பாஜக ஒரு சைடு சொல்லுது, உங்களை வந்து விஜயகாந்த் ஆன்மா அவங்க சும்மா விடாது, சரி போய் போய் கும்பாபிஷேகம் நடத்தில பூஜை பண்ணி ஏதாவது பண்ணி போ பிஜேபி தரப்புல இருக்கவங்க இல்ல எதிர் தரப்புல இருக்கவங்க இந்த மாதிரியான வீடியோ பார்த்து தான் பரவாயில்ல. உண்மையாகவே சமூக வலைத்தளங்கள்ல காங்கிரஸ் சின்னத்தோட இருக்கவங்களும் இந்த வீடியோ பகிர்றாங்க. மனச்சான்றோட சொல்லுங்க, அதை கவனிச்சீங்கன்னா. ஏன்னா அது மாறிட்டாங்க. ஒரு காங்கிரஸ் இல்லைங்க, காங்கிரஸில் ஒரு பிரிவு. சரி. ஏன்னா எல்லா எம்பியும் நல்லா சுலபமா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம அண்ணன் இப்போ ஓவரா கத்திக்கிட்டு இருக்காரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான், அது கேட்கட்டும். அவர் கட்சி வளரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குல்ல. எப்படி ஜெயிச்சாரு? ஒரு 5000 ஓடு தான். அப்ப யார் பெரிய ஆட்சியில ஒரு பெரிய அரசியல்வாதி களத்துல நின்று ஜெயிச்சிங்க இல்ல. திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்தா ஒரு 50 வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கோபம் இருக்கும்ல. இப்ப 2 முன்னாடி வீடியோல சொன்னதுதான், வெறும் ஒரே தொகுதி, நாளைக்கு வேற கூட்டணி வந்துட்டாங்க, இவங்க விருதுநகர் கேட்பாங்க, நமக்கு விருதுநகர் போயிடும். ஓ சங்கடம்டா, இப்பயே ஏதாவது சொல்லி பத்த வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க சேர்ந்து செய்யறது. நீங்க சின்ன பிறந்த ஒரு அபிஷியலான ஒரு நபர்களோ யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அதை பத்தின விவாதம் சரியா இருக்கும். இல்ல நீங்க வந்து மாறிட்டா கூட இதை பத்தி பேசினா கூட நம்ம வந்து ஏதாவது பேசலாம். ஆனா அவரு வந்து காலையில கூட வைகோவை கடிச்சு விட்டு போனாரு. அப்படியான ஆள்கிட்ட வந்து இவர் பேசுறாருன்னா அவரோட ஓட் பேங்க் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அவங்க வந்து பேசுவாங்க ஜாலியா. நான் சொல்றேன், தேமுதிக வந்ததுனால காங்கிரஸ்காரங்க வைத்திருப்பாங்க இருக்கு இருக்கு பிஜேபி இருக்கு, காங்கிரஸும் இருக்கு. அதான் இல்ல காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸில் ஒரு பிரிவு, காங்கிரஸில் ஒரு பிரிவு, காங்கிரஸில் பல பிரிவுகள் இருக்கலாம், அதுல ஒரு பிரிவு அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அந்த 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 இடத்துல இருந்தா வருது, எல்லா தேர்தலும் வரல. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது ஒரே ஒரு இடத்துல இருந்தா வருது. இப்படி எல்லாம் வரும்போது பேசட்டும் அப்படிங்கிறதுதான். என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம். நம்ம எலெக்ஷன் வரப்போகுது இல்ல. இன்னொன்னு தேமுதிகவோட ஒரு பெரிய ஓட் பேங்க்ல ஒரு பிரச்சனை இல்லை. சின்னமே முளைஞ்சு பெருசு ஓட் பேங்க் பெருசா இல்லைன்னு 6% வச்சிருக்கிறதா ஒரு கணிப்பு சொல்லுது. அப்ப திமுகவுக்கு பலமா அப்படின்னு கேட்டா பலம் தான். ஆனா காங்கிரஸை விட ஓரளவு கம்மியான பலம் தான். காங்கிரஸை விட தேமுதிகவுக்கு அவ்வளவு பெரிய ஓட் பேங்க் இல்ல. அதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க ஏன் பயப்படணும்? இவங்க ஏன் பயப்படணும்? இன்னொன்னு அவனும் வெற்றிக்காக பாடுபட வரான். ஆமா, இந்தியா கூட்டணி வெற்றிக்காக தான் தேமுதிக உள்ள வருது.
எப்படியும் வந்து இந்த மாணிக் தாக்கூருக்கு வந்து இவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? போடுவாங்கல்ல. காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க இவங்களுக்கு போடுவாங்கல்ல, போட்டுதான் ஆகணும். கட்டளை போட்டா போட்டுதான் ஆகணும். எப்பா நம்ம தொகுதியில இந்த சின்ன பிரச்சாரமே பண்ணி ஆகும்ல. ஒரே மேடையில விருதுநகர்ல ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டா 2 பேரும் பக்கத்துல உட்காரணுமா இல்லையா? உட்கார்ந்தா ஆகணும். அது அந்த கட்சியோட தலைமை முறுக்கிட்டு இருந்தாதான் பிரச்சனை. கட்சியில இருக்க 2 பேரும் முறுக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கைய கூட சரி நீ அந்த தொகுதி போ முடிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதனால கத்துறவங்க கத்துவாங்க. நம்ம இந்த கூட்டணியில இன்னும் 2-3 கட்சிகள் அப்படியே உள்ள சேர்ந்துச்சுன்னா அவங்க மொத்தமா இப்பயே வாபஸ் வாங்கிடுவாங்க தேர்தலையே. அந்த அளவு இது என்னமோ நடக்குது, ஐயோ எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க, ஐயோ எங்களை பழி வாங்குறாங்கன்னு விஜய்லாம் அரசு விட்டு ஓடிடுவாரு. இன்னும் 2 பேர் சேர்ந்தா அந்த வைத்தறிச்சல் தான் அவங்க இருக்காங்க. கத்திட்டு போட்டோம், பழைய வீடியோ எடுத்து வராங்க. விஜயகாந்த் அப்படி சொன்னதெல்லாம் பழைய வீடியோ எடுத்துட்டு வரானுங்க அப்படின்னு. அப்படி இல்லடா ராஜா, அப்படி எடுத்துட்டு வந்தா நாஞ்சில் சம்பத் விஜய் துப்புனதெல்லாம் எடுத்துட்டு வரணும். செங்கோட்டையன் விஜய் துப்புனதை எடுத்துட்டு வரணும், லயலாமணி விஜய் துப்புனதை எடுத்துட்டு வரணும், எல்லாரும் துப்புனதையும் எடுத்துட்டு வரணும். எல்லாரும் சேர்த்துறீங்களா இல்லையா? அவ்வளவுதான். அதனால அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல. திமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? அவங்க இதெல்லாம் யோசிப்பாங்க. இப்படிலாம் இருக்கு, இந்தியா முழுக்க மதவாதம் இருக்கு, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் இல்லாம வரக்கூடாது, நம்ம திமுக கூட்டணிக்கு தான் போன விரும்பி தேர்வு செய்யப்படாது. திமுக எதிர்ப்பு அரசியல் எப்பவுமே இருக்கும். நீங்க எப்பவுமே ஒரு ஆட்சியில ஒரு கட்சி இருக்குன்னா எப்பவுமே அந்த கட்சி மேல ஒரு எதிர்ப்பு அரசியல் இருக்கும். 2006 to 10 வந்து திமுக மீது ஒரு கடுமையான எதிர்ப்பு அரசியல் இருந்துச்சு. அப்ப யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எல்லார் மேலேயுமே ஒரு இருந்துச்சு. அது பொதுவா எல்லா இடத்துலயுமே இருக்கும். எந்த நேரத்துல இப்ப நீங்க திமுக மேல, இந்த ஆட்சியில திமுக மேல அதிக வெறுப்பு கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அதிமுக ஆட்சியில் இருந்த பிரச்சனைகளோட இன்னைக்கு இருக்க பிரச்சனைகள் பெருசா? நீங்க வந்து மாநில அரசாங்கம் வந்து இது பண்ணுது, திட்டம் கொடுக்கல அப்படின்னு. மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா? மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா? நீங்க ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது மத்திய அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்காம மாநில அரசாங்கத்தால உங்களால செயல்படுத்த முடியுமா? மாநில அரசாங்கம்ன்றது ஜஸ்ட் ஒரு முனிசிபல், அவ்வளவுதான். இந்த அரசாங்கத்துக்கான உரிய பவர் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த அரசாங்கத்துக்கு உரிய பவர் என்னன்னு நம்ம பார்க்கணும். நீங்க இதை அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப இந்த எதிர்ப்பு அரசியல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் அப்பயும் இருந்துச்சு. ஆமா, இங்க ஊழல் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, எல்லாமே இருக்கு. நான் சொல்றேன், அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப இந்த வீச் வந்து விஜயகாந்த் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. நல்ல ஒரு பெர்சன்டேஜ் எடுக்கிறாரு. முதல்ல 8 கிட்ட எடுக்கிறாரு. அடுத்ததா அவருக்கு வந்து அந்த பெர்சன்டேஜை எடுக்க முடியல. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த முதல் மோகம் தான். நீங்க அடுத்தடுத்து செயல்படுற அந்த வேகம் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த வேகம் பெரிய அளவுல வாக்கு வித்தியாசம் குறையிலையா? 8 எடுக்கிறாரு. பிறகு நாடாளுமன்ற தேர்தல்ல அது 10ஆம், திருப்பி அமையா ஜெயலலிதாவோட கூட்டணியில அது 7ஆவது அடுத்தடுத்து பார்க்கணும்ல. நீங்க ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சுதான் எதிர்கட்சி, தனிச்சுலாம் எதிர்கட்சி கிடையாது. 7% வாக்காண்டாலும் கூட 2006 to 2013 2G பெரிய அளவுல பேசப்பட்டது, மின்சார வெட்டு பெரிய அளவுல பேசப்பட்டது, ஈழ பிரச்சனை பெரிய அளவுல பேசப்பட்டது. அததான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட் வந்து ஒரு பெரும் பங்கு வைக்கும். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட் வந்து பெரும் பங்கு வைக்கும். அப்படி அந்த 3 இன்சிடென்ட், இன்னும் 2-3 இன்சிடென்ட் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே பெரிய இஷ்யூ ஆகுது. அலுவலகத்துல நடந்ததெல்லாம் எடுத்து போட்டு பெரிய அளவுல. ஆமா, அது எல்லாமே இன்சிடென்ட் வச்சு மையப்படுத்தி தான் அந்த தேர்தல்ல திமுக ஆட்சி டிஃபீட் பண்ணப்படுது, அதிமுக வருது. அப்ப இவங்க ரோல் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, நீங்க அந்த செயல்பாடுகள் பாருங்க. நீங்க வந்து ஜனநாயகம் வேணும்னு சொல்லி அதிமுகவுல போறீங்க. ஜனநாயகம் அதிமுகவுல இருந்துச்சா அப்படின்னு சட்டமன்றத்துல பேசுனது யார், கத்துனது யாரு? அதுக்கப்புறம் அவருக்கு நடந்தது என்ன? கோயம்பேடுல அவருடைய அலுவலகத்தை இடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. கோயம்பேடுல ஒரு பிரிட்ஜ் வரும், அவருடைய அலுவலகத்தை இடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. வேணுக்குனே அதை இடிச்சே ஆகணும்னு ஜெயலலிதா கங்கணம் கட்டிட்டு இடிச்சாங்க. அடுத்து விஜயகாந்துக்கு நேரடியான தாக்குதல் இருந்து நேரடியான பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துச்சு. ஆனாலும் விஜயகாந்த் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாம போனது பல காரணம் சொல்றாங்க. அதனால அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம தோண்டதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி கொஞ்சம் அடிவாங்க, ஃபேம் முடியுது, அடிவாங்க. ஆனாலும் கொரோனா காலகட்டங்கள்ல அவர் வந்து பல வேலைகள் செஞ்சார். கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க, உயிரிழந்தவங்க என்னுடைய கல்லூரியில புதைகளான்னு சொன்னாரு. அதெல்லாம் நான் பார்த்தேன், பெரிய இதுவா இருக்கு. கலைஞர் செத்தப்பா அந்த அவரு ஒரு இதுவா இருந்தா கூட அவர் அழுதுகிட்டே இருப்பாரு. வெளிநாட்டுல வந்து கூட அழுதாரு. அப்ப அதுக்காக திமுக எதிர்ப்புன்னு அவர் நம்மளால சொல்ல முடியுமா? திமுக எதிரின்னு சொல்ல முடியுமா?
அப்ப அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஜெயலலிதா சமாதி போனாரா? நீங்க அது ரெண்டுக்கு அந்த தேமுதிக தொண்டர் நீங்க வந்து பார்க்கணும். கலைஞர் இறந்து விட்டாருன்னு சொன்னதுமே அழுதும் வீடியோ வருது, சமாதியும் போறாங்க. ஏன் ஜெயலலிதா அதை பார்க்கணும். அப்ப கலைஞருக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு நட்புன்றது பல வருஷமாவே இருக்கு, தொடர்ச்சியாவே இருக்கு. உணர்வுபூர்வமான நட்பு இருக்கு. அரசியல் ரீதியான சண்டைகள் இருந்தாலும், கொள்கை ரீதியா அவங்களுக்கு உள்ள சில முரண்கள் இருந்தாலும் இங்க ஒண்ணு சேர்றாங்க. நீங்க அரசியல் ரீதியா இருக்கிறவன்ட்ட நம்ம வந்து பேசி சுமூகமா கை கொடுக்கலாம். கொள்கை எதிரிட்ட ஒருபோதும் கை கொடுக்க கூடாது. குடும்பத்திலே பிரச்சனை வேற எடுத்து விட்டுருங்க, ஓடிடுவோம், சொத்தை கூட வாங்கிட்டு ஓடிடு, நீ உள்ளே இருக்காத, புல்லுருவி நீனா அடிச்சு விரட்டிடுவோம். கொள்கை எதிரியோட ஒரு நாளும் கை வைக்க கூடாது. அவன் வச்சுட்டேன்னா அவனோட விஷம் முழுக்க உன் உடம்புல ஏறிடும், உன்னோட எல்லாத்தையும் அவன் அழிச்சு எரிஞ்சிட்டு போயிடுவான். அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா எல்லாரும் பாக்குறாங்க. விஜயகாந்த் அவரும் அந்த வேலையை பார்த்தாரு, அதனாலதான் அவர் வந்து காலியாகி இப்படி உட்கார்ந்தாரு. இப்ப அதிமுகவுக்கு செல்லரிக்கிற மாதிரி ஒருத்தரா வெளியில போயிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு காரணமும் பாஜக தான். ஒரு ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ, அம்மாவின் ஆன்மா எம்ஜிஆரின் ஆன்மாவாக மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வர வேண்டும் அதிமுக எம்எல்ஏ சொல்றாரு. ஐயப்பன்றவர் ஸ்டாலின் உட்காந்துட்டு என்னது இது வித்தியாசமான பைசா இருக்கு, நம்மளுக்கு கூட யாரு இப்படி சொல்றீங்க, அந்த பக்கம் இருக்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும். அந்த அளவுதான். நீங்க பாஜக உள்ள விட்டா எந்த கட்சியும் விளக்காது. கட்சியை காப்பாத்திக்கணும்னா அரசியல் ரீதியான மாநில அளவுல இருக்க கட்சியோட கை கோர்க்கணும். அதுதான் மாநில சுயாட்சின்னு அவங்க தெளிவா ஒரு வார்த்தைகள் சொல்றாங்க. அதோட நிக்கணும். ஐடியாலஜியை ஒத்து போற கட்சியோட ஒண்ணு சேர்றது நல்லது. நீங்க திமுகவோட கொள்கையும் தேமுதிகவோட கொள்கையும் எடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசமே இருக்கு. அதே சமூக நீதி அதே தான் இருக்கும் இதுலயும், அதே பெண் விடுதலை வளர்ச்சி எல்லாமே ஒத்து போகும். நீங்க எந்த டிஃபரெண்ட் இருக்காது, ரெண்டும் ஒண்ணுதான். முதல்ல தேமுதிக அவ்வளவுதான், அந்த பேர் மட்டும் தான் மாறும், மற்றபடி எந்த வித்தியாசமும் இருக்காது, ரெண்டும் ஒண்ணுதான்.